பதிலக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுக்கும், புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சலீம் அவர்களுக்கும், துணை செயலாளர் சேது செல்வம் அவர்களுக்கும், புதுச்சேரியிலிருந்து வரக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிரச்சனையில் நியாயம் கிடைக்கின்றவரை இறுதி வரை போராடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டுடைய புதுச்சேரி மாநில குழுக்கு இந்திய கம்யூனிஸ்டுடைய தமிழ்நாடு மாநில குழு முழுமையான உதவிகளை செய்யும், தோளோடு தோல் இருக்கின்றதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் திடீரென்று போன் பண்ணார். எங்க இருக்கீங்கன்னு கேட்டார். வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். சங்கர மடம் தலையீட்டின் காரணமாக இதுல நீதி கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. உடனடியாக உங்கள் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொன்னார். உங்க தலைமையில் நடத்தணும், டாக்டர் சாந்தி தலைமையில் நடத்தணும், அதுல 2 மாவட்டங்களும் முன்னணியில் வந்து நடத்தணும்னு சொல்லி சொன்னார். நிச்சயமா நடத்திடும் சொல்லி சொன்னோம். அவருக்கு ஏன் தலைமையில டாக்டர் சாந்தி தலைமையில ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கான பதில வந்து தோழர் செல்வம் சொல்லியிருக்கின்றார். எனவே நாங்கள் டாக்டர்கள் சங்கம் நடத்துகின்றோம், மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு வைத்திருக்கின்றோம். எங்கெல்லாம் மருத்துவத்துறை பணியாளர் பாதிப்போ, எங்கெல்லாம் மருத்துவர்கள் பாதிப்போ அங்கெல்லாம் நாங்கள் இருக்கின்றோம். பல நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுத்திருக்கின்றோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதே சமயத்தில் மருத்துவத்துறையில் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அவர்கள் பக்கத்தில் நிற்க முடியாது. மருத்துவர்கள் தவறு செய்தால் அதற்காக ஒரு பக்கத்தில் நிற்க முடியாது. நாங்கள் டாக்டர் சங்கம் வைத்திருக்கின்றோம், மருத்துவத்துறை பணியாளர்களுக்காக சங்கம் வைத்திருக்கின்றோம், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதே சமயத்தில் தவறான சிகிச்சைக்காக பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பொதுமக்கள் பக்கமா மருத்துவர் பக்கமா சொன்னால் பொதுமக்கள் பக்கம் தான் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் தோழர் சேது செல்வம் சொன்னது போல நாங்கள் கம்யூனிஸ்டுகள், முதல்ல கம்யூனிஸ்ட், அப்புறம் தான் டாக்டர். எனவே அந்த அடிப்படையில் தான் தோழர் முத்தரசன் சொல்கின்ற பொழுது நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், டாக்டர் சாந்தி அவர் தலைமை தாங்க வேண்டும் சொல்லி சொன்னார்கள். தோழர் பூபாலன் இருக்கின்றார், தோழர் ரவி இருக்கின்றார், கார்த்தி இருக்கின்றார், ராஜு அவர்கள் எல்லாருமே திறமை மிக்க தோழர்கள். இங்க பதில நன்கு அறிமுகமான தோழர்கள், இந்த பதிலே பிறந்தவர்கள், மண்ணின் மைந்தர்கள். இருந்தாலும் கூட தோழர் முத்தரசன் அதை சொன்னார். எனவே சொல்கின்ற பொழுது தோழர் முத்தரசன் அவர்கள் இந்த பிரச்சனை இறுதி வரை போராடி கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு நியாயத்தின் பக்கம் நிற்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் நியாயத்தின் பக்கம் நிற்கின்றார். ஆனால் இன்றைக்கு மேலிருந்து ஏராளமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றது. எனவே சங்கர மடம் நேரடியாக தலையிடுகிறது. இந்த பிரச்சனை விடக்கூடாது சொன்னார். ஏராளமான மரங்களை பார்த்திருக்கின்றோம், உங்க மரம் அல்ல, தஞ்சாவூரை பார்த்திருக்கின்றோம். நீலா உச்சாரணை மீறி ஆயிரக்கணக்கான ஏக்கரை சுற்றி மரத்தை எல்லாம் வந்து அந்த மரங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த நிலைகள் எல்லாம் பறித்து ஏழை விவசாய தொழிலாளிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விவசாய தொழிலாளர் சங்கம் கொடுத்திருக்கின்றது. அதே போல இங்கே மருத்துவமனை நடத்துங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. சங்கரமனை நடத்தட்டும், எல்லா மரங்களும் மருத்துவமனை நடத்துங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மருத்துவமனை என்பது மட்டன் ஷாப் கிடையாது. மருத்துவமனை என்பது கசாப்பு கடை கிடையாது. மருத்துவமனை வெறும் கட்டடம் கிடையாது. மருத்துவமனை வெறும் பில்டிங் கிடையாது. மருத்துவமனை வெறும் கட்டில் கிடையாது. மருத்துவமனை என்று சொன்னால் அடிப்படை வசதி அனைத்தும் இருக்க வேண்டும். அங்கே பயிற்சி பெற்ற செவிலியர் இருக்க வேண்டும், ஐசியூக்கு தேவையான மருத்துவர் இருக்க வேண்டும், நல்ல மருத்துவ நிபுணர்கள் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நோயாளிகள் வருகின்றார்களோ, எப்படிப்பட்ட நோயாளி சிகிச்சை வழங்குகின்றார்களோ அதற்கேற்ப அடிப்படை மருத்துவ கட்டமைப்பு வசதி அனைத்தும் இருந்தால்தான் மருத்துவமனை. அங்கே சிறந்த மருத்துவ நிபுணர்கள் எப்பொழுது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த சங்கரமடம் நடத்தக்கூடிய மருத்துவமனையில பயிற்சி பெற்ற செவிலியரே கிடையாது. டாக்டர் ரவீந்திரநாத் சொல்லவில்லை, இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லவில்லை. அங்க ஆய்வுக்காக சென்ற தமிழ்நாடு அரசு அமைத்த அந்த குழு, மருத்துவ நிபுணர் குழு, தனிப்பட்ட மருத்துவர் அல்ல, நிபுணர் குழு, அந்த மருத்துவர் குழு சொல்கின்றது அங்கே பயிற்சி பெற்ற செவிலியரே இல்லை. பயிற்சி பெற்ற செவிலியரே இல்லாம ஒரு அறுவை சிகிச்சை செய்யலாமா? அந்த ஐசியூல திறமையான மருத்துவர் இருக்கக்கூடிய ஐசியூ தான் சிறந்த ஐசியூ. பெரும்பாலும் மிக சிறந்த மயக்க மருத்துவர் ஐசியூல போடுவாங்க. ஒரு கார்டியாலஜிஸ்ட், அதே போல பொது மருத்துவர் போன்றவர்கள் ஐசியூல போடுவாங்க. ஆனால் எந்த விதமான ஐசியூல பயிற்சி பெற்ற மருத்துவரே இல்லாம ஐசியூ நடக்குது. அப்ப ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வாறு நோயாளியை காப்பாற்றுவது? யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டாலும் பிரச்சனை வரலாம், எந்த அறுவை சிகிச்சையில் பிரச்சனை வரலாம். உதாரணத்துக்கு 2 சம்பவத்தை சொல்றேன்.